துணை முதல்வர் நிகழ்ச்சியில கூட பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடல்ல கண்டமிதிலுக்கு கண்ட மதில்னு பாடிட்டாங்க. அடுத்த முறை பாடும்போது பாத்தீங்கன்னா புகழ் மணக்க திகழ் மணக்கன்னு பாடுறாங்க. இந்த மாதிரி தவறுகள் இங்கேயும் நடைபெறுது. இப்போ இவங்க இந்த குறைகளை எப்படி எடுக்க போறாங்க? இந்த கட்சிகளின் அந்த ஆட்சின்றது தமிழகத்துல எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் அப்படிங்கிறத விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறை வந்தது. இப்போ இன்னைக்கு ஏதோ அவர் நிகழ்ச்சி அப்படி நடந்து நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு ஒரு தற்காலிக தவறாக கூட இருக்கலாம். தமிழர் என்ற பெயரை மறைத்து திராவிடர் என்ற பெயரை திணித்தவர் ஈவேரா. குமாரிலப்பட்டர் என்பவர் ஒரு பிராமணன், வடநாட்டு பிராமணன். காஞ்சிபுரத்தில் தத்துவ கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஆள் படிச்சுட்டு ஒரு 7ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு குமாரிலப்பட்டர். அவர் தந்திர வார்த்திக்கான்னு எழுதியிருக்க நூல் அவர் படிக்கும்போது, இவர் தான் சான்ஸ்கிரிட் படித்தாள் தானே. அதில் படிக்கும்போது அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு இருக்குது. ஒரு வரி சொல்கிறார் அவர், வேற சொல்ல வந்தவர் இதை சொல்கிறார் அடையாளப்படுத்தி. அப்போ ஆந்திர மொழி ஒன்று இருந்திருக்கு, திராவிட மொழி ஒன்று இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு யூகம் பண்ணி அதில் இருந்து ஒரு திராவிடத்தை எடுத்துக்காரு. அடுத்ததாக மனுஸ்மிருதியில் இருக்குது. மனுஸ்மிருதியில் அதை எடுக்கிறாரு கால்டுவெல். இன்னொரு பெரிய தப்பை பண்ணுறாரு கால்டுவெல். திராவிட இனம் என்று வச்சிடலாம், அவங்கெல்லாம் திராவிட இனம் ஒரு இனத்துலேருந்து பிரிஞ்சவங்கன்னு வச்சிடலான்னு இப்படி யூகம் பண்ணி இவர் வைக்கிறார். விஷயம் அப்புறம் ஆய்வு பண்ணும்போது தான் அது என்ன வருதுன்னா, திராவிடங்கிறத முதன்னு பிராமணர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. பீகார் இந்த வழியாக போய் இமயமலைக்கு போகிறாங்க, இமயமலை வரலும் போகிறாங்க, அங்கங்கே தங்குறாங்க. அங்கே அவர்களுக்கு கவுட பிராமணாஸ்ன்னு பேர். இப்போ இந்த பிராமணர்களுக்கு தான் திராவிடா என்ற சொல்ல வச்சுருக்காங்க. ஏன் வச்சான்னு நமக்கு தெரியாது. இந்த 5 மொழி பேசுகிற பகுதிகளில் இவங்க தங்கி பிரிஞ்சு வந்ததுனால பஞ்ச திராவிடாஸ் எல்லாரும் மேலேயும் திணிச்சவங்க தெலுங்கு ஆட்சிக்காரங்க தான். இங்கே விஜயநகர மன்னர்கள் ஆண்டாங்க, நம்மளை அடிமையாக்கி, தமிழர்களை அடிமையாக்கி ஆண்டாங்க. அவர்களும் அவர்களுடைய தெலுங்கு பிராமணர்களும் தான் நம்ம எல்லாருக்கும் திராவிடன்னு பேர் சுட்டினுவாங்க. நவீன கால அரசியலில் அதுதாண்டா நீ பிராமணன் இல்லாதவங்கிறதுக்கு அடையாளம் என்று ஆக்கிய நபர் ஈவேரா. தமிழ்னாக்கா நாளைக்கு நம்மளை தமிழர்கள்னு ஒதுக்கிடுவாங்களோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. 4 இனத்துக்கும் பொதுவான ஒரு பேர் வேணும். அப்பவே திட்டம் போட்டுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளர வெளியில் போய் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 4 இனத்துக்கும் பொதுவான பேர், அது திராவிடர்னு கொண்டு வர்றாரு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர், இன்றைய தமிழக இளைஞர்கள் மேடைகளிலும் அரசியல் களங்களிலும் தமிழ் என்று முழங்குகிறார்கள். ஆனால் அந்த தமிழை ஒருபோதும் எந்த ஒரு கேடும் விளைவிக்காமல் அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களை பற்றி அறியாமல் தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் அன்று தொட்டு இன்று வரை தமிழ் தேசியம் என்ற கொள்கையில் நடைபெற்று கொண்டிருக்கும் தமிழ் தேசியத்தின் பேர் இயக்கத்தின் தலைவர் திரு மணியரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. வணக்கம். சந்திச்சா ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சி, நலமா இருக்கோம். நீங்களும் நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, நம்ம இன்னைக்கு நடப்பு அரசியலை கொஞ்சம் பார்க்கணும். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுநர் நிகழ்ச்சியில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் அந்த திருநாடும் அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டாங்கன்னு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. அப்படி திராவிட கட்சிகள் குறிப்பாக பல கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இன்னைக்கு நிகழ்ச்சியில கூட பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் கண்டமிதிலுக்கு கண்ட மதில்னு பாடிட்டாங்க. அடுத்த முறை பாடும்போது பார்த்தீங்கன்னா புகழ் மணக்க திகழ் மணக்கன்னு பாடுறாங்க. இந்த மாதிரி தவறுகள் இங்கேயும் நடைபெறுது. இப்போ இவங்க இந்த குறைகளை எப்படி எடுக்க போறாங்க? இந்த திராவிட கட்சிகளின் அந்த ஆட்சின்றது தமிழகத்துல எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில்? இப்போ இது ஒரு பாடல் வரியில் ஒரு வரியை விட்டுட்டது. தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட திருநாடும் அப்படிங்கிறத விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறை வந்தது. இப்போ இன்னைக்கு ஏதோ அவர் நிகழ்ச்சி அப்படி நடந்து நீங்கள் சொல்கிறீங்க. இது ஒரு தற்காலிக தவறாக கூட இருக்கலாம். ஒன்று அது அதுக்கு ஆளுநர் ரவி வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. ஆமாம், அது ஒரு திட்டமிட்ட செயலாக இல்லாமல் தற்காலிகமான தவறாகவும் இருக்கலாம், திட்டமிட்ட செயலாகவும் இருக்கலாம். இதுக்கு அப்பாற்பட்டு நம்ம சிந்திக்கணும், பேசணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த திராவிட என்பது தமிழர்களை குறிக்காது, தமிழ்நாட்டை குறிக்காது. இதை கொண்டு திணித்தவர்கள் பிற்காலத்தில் விஜயநகர மன்னர் ஆட்சியில் தெலுங்கு பிராமணர்கள் தான். அதன் பிறகு கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஈவேரா அவர்கள் தான் இதை கொண்டு ஒரு அரசியல் சொல்லாகவும் ஒரு இன சொல்லாகவும் ஒரு நிபந்தனையோடு இதை சொன்னால்தான் நீ பிராமணனை எதிர்க்கிறதா
பொருள். இதை சொல்லவில்லை என்றால் பிராமணன் எதுக்காத பொருள் அல்ல என்றெல்லாம் நிபந்தனையாக்கி தமிழர் என்ற பெயரை மறைத்து திராவிடர் என்ற பெயரை திணித்தவர் ஈவேரா. இப்போ நம்ம தமிழர்கள் இந்த திராவிடம்ங்கிறத ஏற்றுக்கொள்றதில்ல. நம்ம இலக்கியங்களில் எங்கேயும் கிடையாது. பண்டைய காலத்திலேருந்து எந்த சங்க இலக்கியமாக இருந்தாலும், காப்பிய இலக்கியமாக இருந்தாலும், பக்தி இலக்கியமாக இருந்தாலும் எதுலேயும் கிடையாது. விஜயநகர மன்னர்கள் இங்கே ஆட்சி செய்யும்போது தான் அவங்க அதை கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அதனுடைய தொடர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது என்பதற்கான விஜயநகர மன்னர்கள் இன்றைக்கி ஆளாமல் இருக்கலாம். அவர்களுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி நடக்கிற திராவிடர் கழகம் அதனுடைய தொடர்ச்சி தான் என்பதற்கான வெளிப்பாடு தான் அவங்க இந்த திராவிடத்தை நம்ம மேலே திணிக்கிறது. இல்லை, அவங்க விட்டு சென்ற வார்த்தை தான் இந்த திராவிடமோ? ஆமாம், அவங்க இது திராவிடம் என்பது வார்த்தை எங்கே இருக்குன்னாக்க வச்சுங்களேன், இந்த கால்டுவெல் புத்தகம் ஒன்று எழுதுகிறார். அவர் 1856 வெளியிடுறாரு. அவர் ஒரு கிறித்துவ பேராயர், பிஷப். அவர் முதல்ல சமஸ்கிருதம் படிக்கிறார். பெரும்பாலும் அவங்க எல்லாமே ஐரோப்பிய அறிஞர்கள் வரும்போது சமஸ்கிருதம் படிச்சுட்டு தான் இங்கே தமிழ் படிக்க வருவாங்க. இந்தியானா சமஸ்கிருதம் அவங்களுக்கு, இந்த பகுதின்னா அவங்களுக்கு சமஸ்கிருதம் தான், பிராமின் இவங்க தான் அவங்களுக்கு தெரியும். அப்படி அங்கே வரும்போது தான் இங்கே ஒரு மொழி இருக்குது, அது சமஸ்கிருதத்தை விட பழைய மொழி ஒன்று இருக்குது, அது மக்கள் மொழியாகவும் இருக்குது. சமஸ்கிருதம் பேச்சு மொழி கிடையாது, யாருக்கும் தாய்மொழியும் கிடையாது. இது சமஸ்கிருதத்தை விட பழமையான ஒரு மொழி இருக்குது, அது தாய்மொழியாகவும் இருக்குது, ஒரு பகுதியில் தாயக மொழியாகவும் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு அதன் பிறகு தான் அவங்க தமிழ் படிக்க தொடங்குறாங்க. அப்படி தான் கால்டுவெல்லும் அப்படி படித்த போது, அதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நீங்கள் 1784 கல்கட்டாவில் சர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஏஷியாட்டிக் சொசைட்டின்னு ஒரு கல்லூரி தொடங்குறார். இன்றைக்கி சொல்ல போனால் அந்த கல்லூரின்னு வச்சுங்களேன், அது பயிற்றுவிக்கிறது தான். அது இந்த நாட்டு மொழியை பயிற்றுவிக்கிறது. இப்போ அவங்க அதில் சமஸ்கிருதம் தான் படித்தாங்க, சமஸ்கிருதம் பயிற்றுவிச்சாங்க. அது மாதிரி படித்த ஆள் தான் அந்த வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர். அவர் படிச்சுட்டு மற்றவங்களுக்கு அதில் அங்கே இங்கே வர்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த ஊரை புரிஞ்சுக்கணும்ல, இந்த நாட்டை, இங்கே இந்த மக்களோட உறவாடணும், கலாச்சாரம் என்னன்னு தெரியணும். அப்படிங்கும்போது சான்ஸ்கிரிட் படிக்கிறாங்க. அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கும் லத்தீன் கிரீக்குக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அப்போ அதோடு சேர்ந்த மொழி குடும்பம் அப்படின்னதார் அவர். சர் வில்லியம் ஜோன்ஸ் சான்ஸ்கிரிட்டு லத்தீன் கிரீக்கெல்லாம் ஒரு மொழி குடும்பம், ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டார். அதுதான் அப்படியே என்ன பண்ணுறாருன்னா, எல்லா இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள எல்லா மொழிகளும் இந்த சமஸ்கிருதத்துலேருந்து பிரிஞ்சது தான் அப்படின்ட்டார். ஒற்றை மொழியில் இருந்து. ஆமாம், ஐவா தரவுகள் அதை பற்றி கவலைப்படாத விளக்காரங்க அது பண்ணிட்டாங்க. எல்லோரும் அதுக்கு பிறகு வந்தவன் பூரா அப்படி தான் கோல்புரூக்குன்னு பண்ணாங்க. மேக்ஸ் முல்லர் அவங்க சொன்னதான் வரலாறு அப்படின்ற எண்ணத்தில் வச்சுருக்கோம். அது ஆதிக்கம் தானே இது. மேக்ஸ் முல்லர் என்ற ஆள் சொன்னார். அவெல்லாம் ஆய்வாளர்கள் அது புத்தகம் எழுதியிருக்காங்க, சமஸ்கிருதம் படிச்சுட்டாங்க. அப்படி இந்தியாவுக்கு மதம் பரப்ப வந்தவர் கால்டுவெல். அவர் சான்ஸ்கிரிட்டு தான் படித்தார். வசனத்தில் ஒரு இங்கே தமிழ்நாட்டில் மதம் பரப்ப அவருக்கு படி கொடுத்துட்டாங்க. இங்கே வரும்போது தமிழ் படித்து தமிழில் வசனத்தில் பாரத புராதனம்னு ஒன்று, இந்தியாவை பாரதம்னு சொல்லி ஒன்று எழுதுகிறார். ஒரு வசன புத்தகமே எழுதியிருக்கார். அப்புறம் அவர் இது எழுதுகிறார், இலக்கண நூல் ஒன்று எழுதுகிறார். ஏ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ். தென்னிந்திய அல்லது திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்களின் ஒப்பிலக்கணம் என்றது தமிழில், அது ஆங்கிலத்தில் எழுதினார். அதில் எழுதும்போதே அவர் என்ன பண்ணுறாருன்னா, கூத்தடிக்கிறாருனாக்க, அவர் செஞ்சதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னாக்க, இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இதெல்லாம் சமஸ்கிருத குடும்பம் இல்லை, இது தனியாக ஒரு மொழி குடும்பம். இதில் மூத்த மொழி தமிழ், இதுக்கு ஒரு பொது பேர் வைக்கணும்னு ஆரம்பிக்கிறார். அந்த பொது பேர் வைக்கணுங்கும் போது தான் அவர் எங்கே இருந்தேன்னா பார்த்து பல புராணங்களை அதை பார்த்து, குமாரிலப்பட்டர் என்பவர் ஒரு பிராமணன், வடநாட்டு பிராமணன், காஞ்சிபுரத்தில் தத்துவ கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கார். அந்த ஆள் படித்தவர் ஒரு 7ஆம் நூற்றாண்டு, கிபி 7ஆம் நூற்றாண்டு குமாரிலப்பட்டர். அவர் தந்திர வார்த்திகான்னு எழுதியிருக்க நூல் அவர் படிக்கும்போது, இவர் தான் சான்ஸ்கிரிட் படித்தார் தானே. அதில் படிக்கும்போது அதில் ஆந்திர திராவிட பாஷான்னு இருக்குது ஒரு வரி சொல்கிறார். அவர் வேறு சொல்ல வந்தவர் இதை சொல்கிறார் அடையாளப்படுத்தி. அப்போ ஆந்திர மொழி ஒன்று இருந்திருக்கு, திராவிட மொழி ஒன்று இருந்திருக்குங்கிற மாதிரி ஒரு யூகம் பண்ணி அதில் ஒரு திராவிடத்தை எடுத்தார். அதன் பிறகு இன்னும் அவருக்கு பெரிய சான்று, அது ஒரு
இனம் மாறி இதை மொழியை சொல்லிட்டாரா ஆந்திர திராவிட பாஷாங்கிறது ஒன்று, அப்போ இதை வச்சுக்கலாம்னு நினச்சிட்டாரு. திராவிடங்கிற மொழின்னு வச்சுக்கலாம், ஆந்திராவுக்கு தெலுங்குக்கு வந்துடுது, இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டு அடுத்ததாக மனுஸ்மிருதியில் இருக்குது. மனுஸ்மிருதியில் அவர் என்ன மனுவில் என்ன சொல்கிறாருனாக்கா, இது போல் 4 வர்ணத்துக்கு அப்பால் சீரழிஞ்சு போன சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அல்லது இதாக இருக்காங்க, பிராமணர்களில் சீரழிஞ்சவன் இருக்கான், அந்த மாதிரி வேதங்கள் அது இதை பின்பற்றாதவங்க இருக்காங்க, அவங்கெல்லாம் பழங்குடிகளாக இருக்காங்க, அவங்க ஒரு 10-12 பழங்குடியை சொல்கிறார். அந்த 10-12 பழங்குடியில் ஒருத்தரை திராவிடன்னு சொல்கிறாரு. யார் இவர்? மனுஸ்மிருதியில் அதை எடுக்கிறாரு கால்டுவெல். அதை எடுத்து இது மாதிரி சொல்லியிருக்கு, மனுஸ்மிருதியில் சொல்லியிருக்கு. ஆகவே திராவிடன்னு ஒரு மொழி ஒரு இனம் இருந்திருக்கிறது. அது யாருங்க? மொழி ஆராய்ச்சி பண்ண போன ஆள். திராவிடம் என்று ஒரு இனம் இருந்திருக்கு, அந்த இனத்தை சேர்ந்தது தான் இந்த மொழியெல்லாம். எனவே நான் இந்த 4 மொழியும் தனித்துவமாக இருக்குது, இதுக்கு மூல மொழி தமிழ் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க ஒத்துக்க மாட்டாங்க. யார்? கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் பொதுவாக நான் திராவிட மொழின்னு சொல்லலான்னு பார்க்குறேன். இதை எப்படி ஆய்வு பாருங்கள், ஆராய்ச்சி பஞ்சாயத்து பண்ணுறாரு பண்ணுறேன். அதனால் திராவிட மொழி என்று வச்சிடலாம். அதுபோல் அதுக்கு மேலே தாண்டி இன்னொரு பெரிய தப்பை பண்ணுறாரு கால்டுவெல். திராவிட இனம் என்று வச்சிடலாம், அவங்கெல்லாம் திராவிட இனம் ஒரு இனத்துலேருந்து பிரிஞ்சவங்கன்னு வச்சிடலான்னு இப்படி யூகம் பண்ணி இப்படி வைக்கிறார். இது இருக்குது, இது ஒரு பக்கம். இந்த விஷயம் அப்புறம் ஆய்வு பண்ணும்போது தான் அது என்ன வருதுன்னா, திராவிடங்கிறத முதன்னு பிராமணர்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு தமிழர்களுக்கோ யாருக்கு தெலுங்கர்களுக்கோ அந்த திராவிடங்கிற பேரெல்லாம் கிடையாது, பிராமணர்களுக்கு தான். ஆனால் இங்கே ஒரு கருத்து சொல்கிறாங்களே, திராவிடம் சொல்லிட்டா நம்ம அதில் ஆரியர் பிராமணர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு தான் சான்று தேவையில்லை. அவர் அவதாரம், ஈவேரா ஒரு அவதாரம், அவருக்கு யாரும் சான்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவரே சான்று. அவர் சொன்னால் கடவுள், ஈசன் சொன்னது மாதிரி, ஈவேரா சொன்னால் ஈசன் சொன்னது மாதிரின்னு இங்கே உண்டாக்கிட்டாங்க. அது சான்று சொல்லணும்ல. ஆமாம். இப்போ நம்ம திணை சார்ந்து சொல்கிறோம். அது என்ன விஷயம்னா, இதிலேருந்து ஆரியர்கள் ஸ்டெப்பி புல்வெளியில் அந்த பக்கம்ந்து வர்றாங்க. ரஷ்யா, அந்த பக்கம் ஈரான், ஈராக்கு, இதுலேருந்து ரஷ்யா அதுக்கு பக்கம் இந்தியாவுக்குள்ளே, இந்தியான்னு இப்போ பேர் கிடையாது, சிந்து சமவெளிக்குள்ளே நுழைகிறாங்க. அங்கே தமிழர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. வளத்தோட, நல்ல செழிப்போட, நாகரிகத்தோட, உலகத்தில் வணிகம் பண்ணி, அதான் சிந்து சமவெளி நாகரிகங்கிறது வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே 200, 300 பல நூறாண்டுகள் அங்கேயே தங்கிடுறாங்க. அங்கே பிரச்சனையாக தகராளும் வருது, எல்லாம் வருது, அங்கேயே தங்கிடுறாங்க. அப்போ அங்கே இருந்து எல்லாம் நிலையாகி கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சு பிரிகிறாங்க. அந்த பிராமணர்கள் பிரியும் போது 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஒன்று சிந்து சமவெளின்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்குது, குஜராத்துக்கு மேற்கே இருக்குது. ஆமாம். குஜராத் மகாராஷ்டிரம் போய் இப்படி கர்நாடகம் இப்போ கர்நாடகம் சொல்கிறோம், அப்போல்லாம் கன்னட மொழி பேசுகிற பகுதிகள். கர்நாடகம் அப்படி இல்லை, அந்த மொழி பகுதிகள். ஆமாம், குஜராத் மொழி பேசுகிற பகுதி, மராத்தி பேசுகிற பகுதி, அடுத்தது கன்னட மொழி அது தெலுங்கு பேசுகிற பகுதி, அடுத்து தமிழ் பேசுகிற பகுதிக்கு வர்றாங்க. அங்கங்கே தங்கிறானுங்க, ஒரு குரூப் தங்கிறானுங்க அந்த பிராமணர்களில். இவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட பிராமின்ஸ்ன்னு சொல்கிறாங்க, திராவிட பிராமணா சொல்கிறாங்க. இன்னொரு குரூப் அங்கேருந்து பிரிஞ்சு நேராக ஊபி, பீகார் இந்த வழியாக போய் இமயமலைக்கு போகிறாங்க. இமயமலை வரலும் போகிறாங்க, அங்கங்கே தங்குறானுங்க. அங்கே அவர்களுக்கு கவுட பிராமணாஸ்ன்னு பேர். இப்போ இந்த பிராமணர்களுக்கு தான் திராவிடா என்ற சொல்ல வச்சுருக்காங்க. ஏன் வச்சான்னு நமக்கு தெரியாது. இந்த 5 மொழி பேசுகிற பகுதிகளில் இவங்க தங்கி பிரிஞ்சு வந்ததுனால பஞ்ச திராவிடாஸ் 5 இடங்களில் அவங்க தங்கினாங்க. 5 இடங்கள் வழியாகவும் வந்தாங்க. அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெற்க வந்த பிராமணனுக்கு பஞ்ச திராவிடாஸ், வடக்க போனவனுக்கு கவுடன்னா ரொம்ப உயர்ந்ததாக, அதிலே பிராமணர்லேயே உயர்வோம் அப்படின்னு அவர்களுக்கு தான் அந்த பேர். இங்கே மண்ணின் மக்களுக்கு, தமிழர்களுக்கு, யாரும் வெளிலேருந்து வந்தவனுக்கு தான் அந்த பேர் திராவிடங்கிறதெல்லாம். அது நம்ம பயன்படுத்தலை, நம்ம இலக்கியங்களில் எதுலையுமே நம்ம பயன்படுத்தலை. எந்த சங்க நூல்களையும் கூட சங்கத்திலலாம் கிடையாது. ஒருத்தன் வஜ்ரநந்தின்னு வந்தான், சமண மத துறவி, வடநாட்டுக்காரன், ஆரியன் வந்தவன். அவன் சமண மதம் இங்கே பரவி இருந்துச்சு. களப்பிரர் காலத்துலேருந்து அதை ஆரம்பித்து கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து சமண மதம் இங்கே நல்லா பரவி அப்படி வந்துச்சு. அவர் துறவி 4ஆம் நூற்றாண்டில் ஒரு துறவி வந்தான், வஜ்ரநந்தின்னு, வடநாட்டுக்காரன், பிராமணன். அவன் மதுரையில் ஒரு சங்கம், சமண சங்கம் ஆரம்பிக்கிறான். அந்த சமண சங்கத்துக்கு திராவிட சங்கம்னு பேர் வைக்கிறான். அப்பொழுது கூட நம்மவர்கள் யாரும் அந்த பேரை வச்சுக்கலை, திராவிடங்கிறது வைக்கலை.
அவங்க வச்சதோடு சரி. அந்த சங்கத்துக்கு பேர் திராவிட சங்கம். இது மாதிரி அவங்களுக்கு உள்ளது, நமக்கு வந்து அது உள்ளது இல்லை. அதை இது கொண்டாந்து எல்லாரும் மேலேயும் திணிச்சவனுங்க தெலுங்கு ஆட்சிக்காரங்க தான். இங்கே விஜயநகர மன்னர்களுங்க வந்து ஆண்டாங்க, நம்மளை அடிமையாக்கி, தமிழர்களை அடிமையாக்கி ஆண்டானுங்க. அவர்களும் அவர்களுடைய தெலுங்கு பிராமணர்களும் தான் நம்ம எல்லாருக்கும் திராவிடன்னு பேர் சுட்டினுவீங்க. தமிழர்களை அடக்கி தான் அவங்க ஆண்டாங்களோ? அடக்கி தான் ஆண்டான். அவனுக்கு அடிமையாக தான் நம்ம இருந்தோம். நம்ம வரலாற்று புத்தகங்கள்லாம் அதை பெருமைக்குரிய பாடப்பகுதியாக வச்சு படிக்க சொல்கிறாங்களே நம்ம தமிழர்கள். இப்போ அந்த யோக்கியத்தில் நம்ம தமிழ்நாடு இருக்குது. நம்ம மன்னர்கள் சோழனும் பாண்டியனும் பிற்கால சோழனும் பணையம் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிட்டாங்க. பாண்டியன் போய் மாளிகாப்பூரை கொண்டு வந்தான். மாளிகாப்பூர் வந்து அடித்து நொறுக்கி கொள்ளையடிச்சிட்டு போனான். அவங்க ஒரு சுல்தான், டெல்லி சுல்தான்கள் ஒரு 80-88 வருஷம் ஆண்டாங்க இங்கே. அதன் பிறகு இவங்க வந்து ஆண்டானுங்க. விஜயநகர மன்னர்கள், தளபதிகள், தெலுங்கர்கள் ஆட்சி தான். அதுக்கு பிறகு 300-400 வருஷம் அவங்க ஆட்சி தான் இருந்துச்சு. இப்போ இப்போ வெள்ளைக்காரன் காலத்துலலாம் இப்போ கட்டப்ப முன்னே யார் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டு வரதானே? மதுரை நாயக்கர்கள் தான் தலைமை. மதுரை நாயக்கர்கள் அரசு தலைமையானது. அதுக்கு கிளை பாளையப்பட்டுகளாக அங்கங்கே இருக்கும். அங்கங்கே இருந்தது அவங்க தான். அது நம்ம தமிழர்களும் புலித்தேவன் போல் 1-2 இப்படி வேலுநாச்சியார் போல் 1-2 அங்கங்கே இருப்பாங்க. மற்றது பூரா அவங்க தெலுங்கர்கள் தான். அவங்க தான் ஆண்டாங்க. கட்டபொம்மனும் அந்த வழி வந்த கட்டபொம்மனும் அந்த வழி தான். அதில் வந்து அவங்க அப்போ பரப்புனது. அதில் திருமலை நாயக்கன் ஆட்சி ரொம்ப காலத்தில் ஒரு இருந்தது. அந்த ஆள் ரொம்ப தெலுங்கு மயப்படுத்துனதில் அவருக்கு ரொம்ப அதிக சமஸ்கிருதம் அதெல்லாம் உண்டு. அப்படி அவருடைய தளபதி தான் ராமப்பையன்கிறவன் போய் பழனியில் போய் கேம்ப் போடுறான். அங்கே வந்து பழனி கோயில், முருகன் கோயில், பிரபலமான கோயில்னு ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க. சாமி கூட போகிறான். தமிழ் பண்டார் அங்கே அர்ச்சகராக இருக்கார். இவன் என்ன இந்த பையன் இருக்கான், நம்ம சூத்திர பையன் அப்படின்னு சொல்லி அவன் பிராமணன். அந்த ராமப்பையன்கிறவன் படைத்தளபதி, அவன் பிராமணன். இவனை நீக்கிட்டு கோயில் விட்டு வெளியேற்றுங்கன்னு பண்டாரத்தை நீக்கிட்டு வெளியூர்லேருந்து ஐயர்களை கொண்டு வர சொல்லி 2-3 ஐயரை அங்கே குடியமர்த்தி அர்ச்சகராக கொண்டாந்து வச்சு தான் வந்தான். செப்பேடுகள் இருக்குது எல்லாமே. அது ஆய்வு நூலெல்லாம் எழுதி தமிழ் அந்த சொல்லுவாங்களே பாண்டன்னு சொல்லி சொல்லுவாங்களே பண்டாரத்தை, தமிழ் பண்டாரத்தை நீக்கிட்டு ஐயரை கொண்டாந்து வச்சவன் வந்தான். ராமப்பையன் தெலுங்கு பிராமணன், அவன் தளபதி திருமலை நாயக்கருக்கு. இந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் இப்போ நம்ம வைணவ நூல்கள் திவ்ய பிரபந்தம் அதுக்கு தமிழில் உரை எழுதுனா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட மாபாஷ்யம்னு சொல்லுவான். அதுக்கு பாஷ்யம்னா விளக்க உரைன்னு அர்த்தம். இவங்க இல்லை, சான்ஸ்கிரிட்டில். இப்போ இந்த தெலுங்குங்கிறதுலாம் நம்ம தமிழ்லேருந்து பிரிஞ்ச மொழி. தமிழ் பாதி இருக்கும், சான்ஸ்கிரிட் பாதி காவாசி இருக்கும். அது மாதிரி தெலுங்குலேருந்து ஒரு கட்டத்தில் பிரிஞ்சது தான் கன்னடம். மறுபடி பின்னாடி தமிழ்லேருந்து பிரிஞ்சது தான் மலையாளம். எல்லாம் இப்போ தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டும் கலந்து மொழி. இப்போ அவங்களுக்கு நமக்கு தமிழ் தூய தமிழ் சான்ஸ்கிரிட் இல்லாமல் இயங்க முடியும். அவங்களுக்கு தமிழோ சான்ஸ்கிரிட்டோ இல்லாமல் அந்த மொழியெல்லாம் இயங்க முடியாது. அப்படிப்பட்ட மொழிகள். அவங்க அதை சேர்ந்தவனுங்க தான் அந்த விஜயநகர மன்னர்கள், தெலுங்கை சேர்ந்தவங்க அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. அவங்க காலத்தில் தான் திராவிடங்கிறத கொண்டாந்து சகஜப்படுத்தி மற்றவங்களும் பயன்படுத்தக்கூடிய நிலையை உண்டாக்கணும்னு அவன் 300-400 வருஷம் ஆண்ட காலத்தில் அது வந்தது. அப்பொழுது கூட நம்ம ஊரில் அதை எடுத்து பெருசாக எடுத்துக்கலை. அதை கொண்டு வந்து பிரபலப்படுத்தி நவீன கால அரசியலில் அதுதாண்டா நீ பிராமணன் இல்லாதவங்கிறதுக்கு அடையாளம் என்று ஆக்கிய நபர் வந்து பிராமணனுக்குள்ள பேர். அது அந்த பெயரை நீங்கள் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகளே இருக்குது, எட்கார் தாஸ்டர் நூலில் இருக்குது, குளங்களும் குடிகளும் இருக்குது. பிராமணனுக்கு தான் வந்து இந்த பேர் உண்டு. திராவிடன் நமக்கு கிடையாது, தமிழருக்கு கிடையாது. அப்படிப்பட்ட திராவிடன்ற பேரை தமிழன் தலையில் எப்படி சார் சுமத்துனாங்க? அது அவ்வளோ ஈஸியாக அவங்க அது என்ன ஆச்சுன்னா நீங்கள் அதான் நம்மளை ஏமாளிகளாக நம்ம ஆளுவருக்கு வந்துட்டாங்க. அதில் எதிர்ப்பு பண்ணாங்க. உதாரணமாக காங்கிரஸில் இருந்தவர், அவர் ரொம்ப பிற்காலத்தில் காங்கிரஸ் அரசியல், அவர் வாணிகம் கணிகம் மைனர் ஷோக்கு எல்லாம் முடிச்சுட்டு வந்து அரசியலுக்கு வர்றாரு. ஒரு பிரபலமான வணிக குடும்பம், நகராட்சி தலைவராக இருக்கார். அப்புறம் அரசியல்களில் காங்கிரஸில் சேர்றாரு. ஆமாம், 1919 வாக்கில் காங்கிரஸில் சேர்றாரு. அவர் காங்கிரஸ் சேர்ந்தவுடனே அவர் பிரபலமான ஒரே ராஜாஜிக்கு வேண்டிய நண்பரானார். காங்கிரஸ் மாநில தலைவராகவும் ஆனார். அப்படிலாம் இருந்தார். அப்புறம் வந்து அவர் வெளியில் காங்கிரஸ்லேருந்து வெளியில் வர அந்த வகுப்பு வாரி இடஒதுக்கீடு நீதி கட்சி கேட்குறாங்க. அதாவது அவங்க நீதி கட்சிங்கிறது இவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க தொடங்கும்போது ஒரு அரசியல் இல்லை, ஒன்றும் இல்லை. 1917 அவங்க தொடங்குறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் ஈவேராவுங்க அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அது தெலுங்குக்காரவங்க தான் அந்த பிட்டி தியாகராயர். ஆமாம். அப்புறம் அதில் இப்போ நம்ம இதில் நடேச முதலியார் இருந்தார். நாயர் பேர்கள்லாம் சொல்லும் போது எனக்கு பள்ளியில் படித்ததெல்லாம் ஞாபகம் வருது இந்த பேர்கள்லாம். நாயர் மலையாளி. நம்ம இதில் நடேச முதலியாருங்கிறவர், அவர்
12 வாக்குலேயே வந்து பிராமணர் அல்லாத மாணவர்கள் விடுதி ஹாஸ்டல் உணவகம் எல்லாம் வச்சு அவங்கள படிக்க வைக்கிறது, இலவச உணவு கொடுக்குது. பிராமண எதிர்ப்பில் ஊறி போனாலும் நடேச முதலியார் நம்ம தமிழ் இனத்தை சேர்ந்தவர். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த எதுக்காக ஒன்று பார்க்குறாங்க, பிராமணர்களுக்கு இல்லை நமக்கு இடஒதுக்கீடு, அதாவது ஒதுக்கீடு நமக்கு வேணும், பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு ஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. அது 1917 அதுக்கான அறிக்கையெல்லாம் தயார் பண்ணி அப்படி வந்தது. அப்புறம் அவங்க வந்து அதை அவங்க கட்சி பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பேர், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனுங்கிறது தான் அஃபீஷியல் நேம் அதுக்கு. அதை வந்து அவங்க ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க, நீதி இன்னும் அர்த்தம்ல நீதி. அந்த பத்திரிகை பேராலேயே அதை அழைக்கிற பழக்கம் வந்துருச்சு மக்கள்கிட்ட. அது மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த கட்சியில் அவங்க தான் எல்லோரும், அங்கே தமிழர்கள் நிறையாவும் இருக்காங்க. அவர் பெட்டி தியாகராயர்லாம் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர், ஒரு பெரிய வசதியான செல்வந்தர் அவர், கொஞ்சம் பொதுவாக எல்லாம் தான தர்மம் பண்ணக்கூடிய எண்ணம் உள்ளவர் அவர். இது மாதிரி அவங்கெல்லாம் எல்லாம் பண்ணும்போது தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. நடேச முதலியார் கூட பல பேர் இருக்காங்க, பல ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ இடஒதுக்கீடு வேணுங்கிற விஷயங்களை, பிராமணருக்கு அல்லாதவங்களுக்குன்னு இடஒதுக்கீடு வேணும், இவ்வளவு என்னென்ன வேணும்னு ஒரு கோட்பாட்டை வகுக்கிறாங்க. அதுக்கு உருவான கட்சி அது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, காங்கிரஸும் இடஒதுக்கீடு கேட்கணுங்கிறாரு. அது சரியான கோரிக்கை, அது ஒன்றும் தவறான கோரிக்கை இல்லை. அப்போ வந்து எலெக்ஷனை வந்து வைக்கிறாங்க, ஒரு தேர்தல் 1920 வாக்கில் தேர்தல் வைக்கிறாங்க. அந்த தேர்தலில் வந்து முழு அதிகாரம் இல்லை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு, எல்லா அதிகாரமும் ஆளுநர்கிட்டே இருக்குது, அதனால் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு காந்தி சொல்லிடுறாரு. காங்கிரஸ் அந்த தேர்தலை புறக்கணிச்சிருது, நீதி கட்சி மட்டும் போட்டியிடுது, அதனால் அது வெற்றி பெறுது. இப்போ அவங்க சொல்கிறது மாதிரி இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கணும் காங்கிரஸில், அது எம்எல்ஏக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் வைக்கிறாரு. அதில் ஏதோ ஒரு பகுதியை ஏற்றுக்கிறாங்க, ஒரு பகுதியை மறுக்கிறாங்க காங்கிரஸில். அதனால் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார். வெளியில் வந்து சுயமரியாதை இயக்கம், பிராமண ஆதிக்க எதிர்ப்பு எல்லாம் பண்ணுறாரு. அப்போ தமிழ் இந்தி திணிப்புங்கிறத காங்கிரஸ் கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தி வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக கொண்டு வரப்படணும்னு வெள்ளைக்காரன் அரசுக்கு வேண்டுகோள் விட்டுக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸில். ஒவ்வொரு அனைத்து இந்திய மாநாட்டிலையும் இந்திய ஆட்சி மொழியாக கல்வி மொழியாக போடுவாங்க. யாரும் வெள்ளைக்கார அரசுக்கு கோரிக்கை வச்சு போடுவாங்க அன்னைக்கு. இங்கே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஆள்லாம் இருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, அவங்களே ஹிந்தி பள்ளிக்கூடங்கள் தொடங்கி நடத்துவாங்க. இப்போ அப்படி தமிழ்நாட்டில் வந்து தென்னிந்திய பிரச்சார சபை இந்த ரோட்டில் இருக்குது பாருங்கள், டி நகரில் இருக்குல்ல. ஆமாம், அந்த தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபையை வந்து காந்தி தொடங்கி வைக்கிறார் இங்கே வந்து 1919ஆம் ஆண்டு. இந்தியா வெள்ளக்காரன் நடைபெற்ற காலத்தில் இந்த மாதிரி அவங்க அதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு எதிர்வினையாக நம்ம தமிழ் அறிஞர்கள், தமிழ் உணர்வார்கள் போராடுவாங்க, ஊர்வலம் போவாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது 1937 வந்து அவர் ராஜாஜி முதல் முதலியார். அப்புறம் ஒரு புது சட்டம் வருது, அரசியல் சட்டம். ஏன்னா தேர்தலில் பங்கு கொள்ள வந்துடுறாங்க 35க்கு பிறகு தேர்தலில் பங்கு கொடுத்து, அது வரைக்கும் புறக்கணிக்கிறாங்க தேர்தலை. அப்போ அவர் வந்து ஹிந்தி அவங்க கொள்கை இல்லை, ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கணும், இந்திய ஆட்சி மொழியாக்கணும், நம்ம ஒற்றுப்பட்ட இந்தியா பூராவுக்கும் ஆட்சி மொழியாக்கணும், கல்வி மொழியாக்கணும், இந்தி மொழிப்பாடம் உள்ள பள்ளிக்கூடங்களை தொடக்கணும்னு அறிவிச்சிறாரு. அன்றைக்கி அந்த சென்னை மாகாணங்கிறது இன்றைக்குள்ள தமிழ்நாடும் ஆந்திர பிரதேசமும் கொஞ்சம் மலபார் பகுதியெல்லாம் இருந்தது. பள்ளிக்கூடங்களில் அதை எதிர்த்து தமிழர்கள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ் அறிஞர்களுடைய தூண்டுதல், தமிழ் உணர்வாளர்கள் எல்லோரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, போராட்டங்கள். அதில் போய் கலந்துக்கிறார், ஈவேரா கலந்துக்கிறார் அந்த போராட்டத்தில். அவரும் கலந்துக்கிறது, ஏற்கனவே அவர் தான் 1925 வாக்கில் சுயமரியாதை இயக்கம் தொடங்கி பண்ணிகிட்டு இருக்காருல்ல. அதனால் அவருக்கு நல்லா இருந்து பிரமுகராக இருந்தவர். அவருக்குன்னு அடுத்த நிலை தலைவர்கள், செல்வாக்குள்ளவங்க, நல்லா இதெல்லாம் இருக்குது. அப்போ அவர் சேரும்போது நிறையா கூட்டம் சேருது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு. அப்படி அந்த இந்திய போராட்டத்தில் எல்லாம் தொடர்ந்து அவர் கலந்துக்கிட்டு, இப்போ அது யார், மறைமலை அடிகளார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், அண்ணல் தங்கோ, ஈழத்து அடிகள், இப்படி தமிழறிஞர்கள்லாம் அதை நடத்திட்டு இருக்காங்க. அதில் போய் இவரும் கலந்துக்கிறார். கரந்தை உமாமேஸ்வரம் பிள்ளை, கரந்தை தமிழ் சங்கம் உருவாக்கணும் உமாமேஸ்வரம் பிள்ளை, இப்படி பல தமிழறிஞர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் இவரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த தமிழறிஞர்கள் தான் முதல்ல வந்து மொழி வழி மாகாணமாக பிரிக்கணும்னு குரல் கொடுக்குறாங்க. இந்த இந்திய எதிர்த்து போராடின தமிழறிஞர்கள் வெள்ளைக்காரன் வந்து போட்டிருக்கிறத அப்படியே வச்சுக்கூடாது. அப்போ வந்து நம்மளையும் ஆந்திராவையும் ஒரே மாகாணம் வச்சுருக்கான். ஆமாம், இன்றைக்கி உள்ள தமிழ்நாடு, இன்றைக்கி உள்ள ஆந்திர பிரதேசமும் ஒரே மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு ஒரே பேரில் வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்களுக்கு தெலுங்கருக்கு தனி மாநிலம், தமிழர்களுக்கு தனி மாநிலம் பிரியுன்னு கேட்குறாங்க. இதை வந்து 1920 வாக்கிலே கேட்டுருச்சு, காந்தி நேரு தான் கேட்டுறாங்க.
அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க, தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. அது 37ல் ஒரு மாநாடு நடக்குது, தமிழ்நாடு தழுவிய ஒரு மாநாடு திருச்சியில். அதில் இந்த தீர்மானம் போடுறாங்க. அதில் தான் முதல்ல கலந்துக்கிறார், ஈவேரா கலந்துக்கிட்டு பேசுகிறார். அந்த மாநாட்டுக்கு அங்கே முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன் மற்றும் திருச்சி உணர்வாளர்கள் ஏற்பாடு பண்ணது. அதில் வந்து தலைமை தாங்கியது வந்து நாவலர் சமஸ்கிருத பாரதியார். வரவேற்புரை நல்கி ஒரு சிறந்த உரை நம்ம கண்ணோட்டத்தோட போட்டிருக்கோம், ஒரு அது புத்தகமாக வந்திருக்கு. கரந்தை தமிழ்ச்சங்கத்தை உண்டாக்குனா உமாமேஸ்வரம் பிள்ளை, வழக்கறிஞர் உமாமேஸ்வரம் பிள்ளை, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து அதுலேயும் தமிழ்நாடு தமிழருக்கே தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. இதை ஈவேரா எடுத்துக்கிறாரு. அவர் பிராமண எதிர்ப்பு, வகுப்பு உரிமை, இடஒதுக்கீடு இதில் தான் இருந்தவர். இந்த தமிழ் அறிஞர்களோட சேர்ந்த பிறகு இந்த கோரிக்கையும் எடுத்துக்கிறார் அவர். தமிழ்நாடு தமிழருக்கேங்கிறத பிரமாதமாக பேசுகிறார். அப்புறம் 38ல் ஒரு மாநாடு நடக்குது, பெரிய பொதுக்கூட்டம் நடக்குது திருவள்ளிக்கடை கடற்கரையில். அதில் தீர்மானம், போக்குவரத்து எல்லாம் பண்ணுறாரு. எல்லோரும் சேர்ந்த அறிஞர் எல்லாம் போடுறாங்க. அப்படியே வந்தவருக்கு என்னாச்சுன்னா அந்த தமிழர்னே வந்து அவர் பிரபலம் ஆகிறார், தலைவர் ஆகிறார். அப்படி வர்றாரு. அப்போ தான் நம்ம தமிழ் அறிஞர்கள் மூலம் மகளிர் மாநாடு ஒன்று பெண்கள்லாம் நடத்துகிறாங்க, மறைமலடிகள் பொண்ணெல்லாம் மகள்லாம் இருந்து நடத்துகிறதுல தான் இவருக்கு வந்து கொடுக்குறாங்க. அவங்க தான் பெண்கள் கொடுத்தது அவருக்கு. இவர் போராடுறாரு நம்ம தமிழுக்காக, தமிழ்நாட்டுக்காக போராடுறாரு, தமிழ்நாடு தமிழர் கேட்குறாருங்கிறதுனால பெரியார்னு பட்டம்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ கொடுத்தது தான். என்ன ஆச்சுன்னா நீதி கட்சி வந்து ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லை. இவங்க காங்கிரஸ் எலெக்ஷனில் நின்ன உடனே 37 தேர்தலில் நிற்கிறதுல ஒன்று நீதி கட்சி படுதோல்வி அடைஞ்சு போச்சு. அது வரணும் காங்கிரஸ் தேர்தலில் பங்கெடுக்காதனால தான் இங்கே நீதி கட்சி ஆள முடிஞ்சுது. அதுமாதிரி ஜமீன்தார்களும் சில நபர்கள் கொண்டது. அது மக்கள் இயக்கம் இல்லை, அது காங்கிரஸ் மக்கள் இயக்கம், இந்திய விடுதலையோடு சம்மந்தப்பட்ட இயக்கம். மக்கள் தலைவர்களாக காந்தி இருக்கார், நேரு இருக்கார், அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அது. இங்கே ராஜாஜி இருந்தார். அந்த தேர்தலில் பங்கெடுக்குதுன்னு பெற்றுருச்சு. அதான் ராஜாஜி முதல்வர் ஆக்குறாங்க. இது படுதோல்வி அடைஞ்சிருச்சு. இதில் நிற்கிது, இன்னமே நம்ம சீட்டு செல்லாதுன்னு இந்த எல்லாம் தலைவர்கள் முடிவு வந்துடுறாங்க. எல்லாம் தெலுங்குக்காரங்க எல்லாமே. பனகலரசர்னா யார்? தெலுங்கர். அவர் தெலுங்கு ஜமீன்தார், மன்னர்பாங்க அவரை. அது மாதிரி பொப்புளி அரசர் இருப்பாங்க. பொப்புளி அரசர்னா தெலுங்கர். இங்கே வருது முனுசாமி சாலைன்னு ஒன்று இருக்குது, முனுசாமி நாயுடு சாலை. இருந்தாலும் முதல் மந்திரி இருந்தாலும் தெலுங்குக்காரரு. எல்லாம் தெலுங்கு தலைவர் தாங்க. அவங்க இன்னுமே தமிழ்நாட்டில் நம்ம சீட்டு செல்லாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னாக்க கட்சி பொறுப்புலேருந்து விலகிட்டு இந்த கட்சியை வந்து ஈவேராகிட்ட ஒப்படைக்கிறோம்னு தீர்மானம் போட்டு போயிடுறாங்க. ஆமாம், வெளியிலையும் இப்போ சிறையில் இருக்கார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்கிட்டு பல பேர் சிறையில் இருக்காங்க. ஈவேராவும் சிறையில், வெளியே பெல்லாரில் எங்கேயும் சிறையில் வச்சுருக்காங்க ஈவேராவை. சிறையில் இருக்கக்கூடிய ஈவேராவுக்கு அவர் பொறுப்பில் ஒப்படைச்சிட்றோம் அப்படின்னு துண்டக்கானம் துணியக்கானம்னு கிளம்பிடுறாங்க. பொப்புளி அரசர், இப்படி அரசர் எல்லாரும் தெலுங்குக்காரவங்களாம் அந்த மாதிரி நமக்கு அங்கே செல்லாதுட்டு. அப்போ அந்த கட்சியில், நீதி கட்சியில் பொதுச்செயலாளர் இருந்தவர் நம்ம முத்தமிழ் காவலர் கே.பி. விஸ்வநாதன், அவங்களாம் இருக்காங்க. அப்போ தெலுங்கு கட்சி ஒரு கைக்கு வந்துருச்சு. பிரபலமாக வெறும் இந்த செல்வாக்கு அடைஞ்சு போயார். இப்போ தமிழ்னாக்கா நாளைக்கு நம்மளை தமிழர்கள்னு ஒதுக்கிடுவாங்களோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அதனால் என்ன பண்ணுறாருனாக்க தமிழர் மட்டுமா அங்கே இருக்கணும்னு ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டிலே தமிழர் மட்டுமா நம்ம எல்லாம் இருக்கோம். இப்போ நானே கன்னடர், இந்த கண்ணப்பர் இருக்கார் தெலுங்கு இருக்கார், தமிழர், இப்படி பல இனம் இருக்கோம். 4 இனம் இங்கே இருக்கிறோம். 4 இனத்துக்கும் பொதுவான ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போவே திட்டம் போட்டுறாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே வெளியில் போய் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த 4 இனத்துக்கும் பொதுவான பேர் அது கொண்டு வர்றாரு. தமிழ் இனத்தை மறைக்க அவங்க எல்லோரும் இருக்காங்கன்னு ஒரு டைல்யூட் பண்ணுறது இருக்குல்ல, நீர்த்து போக வைக்கிறது. தமிழினா அதில் 4 பேரில் ஒருத்தப்பா தமிழினா. இது அந்த ஆந்திரா பகுதியிலையோ கேரளா பகுதியிலையோ இந்த கட்சி கிடையாது, இங்கே தான் சென்னை மாகாணத்தில். இதுக்கு பேர் வச்சுக்குவோம், பொதுச்சொல் குறிச்சொல் வச்சுக்குவோம். இதுக்கு வந்து திராவிடங்கிற அடையாளத்தையும் செயல்படுவோங்க. ஆனால் இடம் வந்து தமிழர்களான இடம், ஆனால் 4 தமிழ்நாட்டு இடம். ஆமாம், அப்படி கொண்டா தெரிச்சார். இதை எதிர்த்து கே.பி. விஸ்வநாதன், அண்ணன் தங்கோ மாதிரி அந்த கழகத்தை விட்டே விலகிட்டாங்க. விலகி அவங்க தமிழர் தொடங்கினாங்க. அது சரியாக இப்போ கொண்டு வர முடியல அவங்களால். அவங்க விட்டுட்டு அழைச்சிட்டாங்க. அதை இதுதான். உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி தம்பி, நன்றி, வணக்கம்.